இதயம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரதி இவன் யார் அனுப்புன ஆளா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க சூர்யா பாரதியை பார்க்கறக்கு அவங்க ரூமுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பாரதி இது, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ சின்ன சின்ன சண்டை வந்துருச்சு, அதுக்காக இப்படியா பிரிஞ்சு வர்றது? இப்பதான் சமாதானமாகி நான் உன்னோட சேர்ந்து வாழணும்னு வந்திருக்கேன், இப்பவும் இன்னும் கோவத்தை வச்சுட்டு இருந்தா எப்படிங்கிறாங்க. டேய், நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ புருஷன் பொண்டாட்டி உறவு கொண்டாடுறியாங்கிறாங்க பாரதி. திட்டிட்டு இருக்கும்போது அங்க மீனாட்சி வராங்க. இதை பார் பாரதி, ஏதோ சின்ன சண்டை வந்துருச்சு, அதனால கொஞ்சம் மனஸ்தாபமா இருக்கத்தான் செய்யும். புருஷன் பொண்டாட்டினா இப்படிதாம்மா இருக்கும். ஏன் நான் என் புருஷன்கிட்ட சண்டை போடுறது இல்லையே என்ன, அப்புறம் சேர்ந்துக்கிறது இல்லையா? இது எல்லாமே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஜகஜம், எப்பவும் வர சண்டை தான். இதையெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் போகணும். இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டா குழந்தைகளோட வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனாட்சி. நானும் என் புருஷனும் போட்டுக்கிட்டு இருக்கிற சண்டையை பார்த்துட்டு எங்கள் அம்மா கூட நீ ஏன் இங்கே இருக்கணும், வா என் கூடயே போயிடலாம் வான்னு கூட பல நாள் கூப்பிட்டுருக்காங்க. நான் தான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே சகஜமாக சேர்ந்துக்குவோம். இதெல்லாம் ஒரு பெரிய சண்டைன்னு சொல்லி நம்ம பிரிஞ்சா எவ்வளவு நாளைக்கு இப்படியெல்லாம் பிரிவை தங்கிக்கிறது? இங்கே பாரு பாரதி, சொன்னா கேளு, உன் புருஷன் கூட நீ சேர்ந்து வளர்றது தான் நல்லது. நீ இல்லாமல் இவ்வளவு நாளாக அவர் உன்னை தேடிக்கிட்டு இருந்திருக்காரு, பாவம் இல்லையா? உன் கோவத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவரே தேடி வந்திருக்கும் போது அவர் கூட சேர்ந்து வாழ்றதான் சரின்னு சொல்கிறாங்க மீனாட்சி. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சூர்யா சொல்கிறாங்க, ஆமாங்க்கா, உங்களை பார்த்தா எங்கள் அக்கா மாதிரியே இருக்கீங்க. அக்கா ஸ்தானத்துலேருந்து தான் நான் கேட்குறேன், பாரதிக்கு நீங்கள் சமாதானம் சொல்லி என் கூட அனுப்பி வைங்கன்னு கேட்குறாங்க சூர்யா. மீனாட்சிக்கு சப்போர்ட்டா அபியும் சொல்கிறாங்க, இதை பாருங்க அக்கா, நீங்களும் அவர் கூட சேர்ந்து வாழ்றதா எங்களுக்கும் சந்தோஷம், நீங்கள் அவங்க கூடயும் சேர்ந்து போயிடுங்கிறாங்க. இதை பாரு அபி, நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காதா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் என் புருஷன்னு சொல்லி அவங்க கூட போகணும்னு சொல்றீங்களே, என்னோட நிலைமை தெரியாம யாரும் எதுவும் இதை பத்தி தலையிடாதீங்க, பேசாதீங்கிறாங்க பாரதி. பாட்டி வந்து பாரதி கிட்ட சொல்றாங்க, என்னடி இது, இவன் எல்லா ஆதாரத்தையும் சேகரிச்சு வந்திருக்கான், இவன் ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான், உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துல இப்படியெல்லாம் ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கானே, இப்போ அவனுக்கு என்னதான் பண்றதுங்கிறாங்க பாட்டி. அதான் பாட்டி, எனக்கும் ஒன்றும் புரியல, இவன் யார் இப்படி கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க பாரதி. ஆமாடி, இவன் ஏதோ சூழ்ச்சி தந்திரத்தோட தான் வந்திருக்கான், ஒரு முடிவோட தான் வந்திருக்கான், உன்னை கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணத்துல இவன் ஏதோ ஆதாரத்தையெல்லாம் காட்டுறானே, இப்போ எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறதுங்கிறாங்க பாட்டி. நான் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன் பாட்டிங்கிறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாங்க, இதை பார் பாரதி, எப்படியாவது உன் மனசை மாற்றிக்கிட்டு நீ என் கூட வந்து சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்கிட்டு போகிறாங்க. லட்சுமி வந்து சொல்கிறாங்க, இதை பார், இவன் புருஷன் இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இவன் யார் சொல்லி இப்படி வந்து நடிக்கிறான்னு தான் ஒன்றும் புரியலைங்கிறாங்க. ஆமாடி, இவன் ஏதோ சதி வேலை பண்ணிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறான், யார் சொல்லியோ யாரோ தூண்டி விட்டு தான் இப்படியெல்லாம் தைரியமாக வந்து பேசிகிட்டு இருக்கான்னு வேணா எனக்கு நல்லா தெரியுதுங்கிறாங்க பாட்டி. இப்போ என்ன பாட்டி பண்ணுறது, இவனை விரட்டுறதா இல்லை என்ன செய்யறதுன்னு உனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க பாரதி. குழப்பத்தோடு நிற்கிறாங்க பாரதி. இது எல்லாருக்கும் சீக்கிரமாக ஒரு முடிவு கிடைக்கும், நீங்கள் தைரியமாக இருந்துட்டு போகிறாங்க பாட்டி. மித்ரா சுதாகரை பார்க்கறக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சுதாகர் உட்காந்துருக்காரு. மித்ரா போய் சொல்கிறாங்க, என்னென்னு எல்லாம் பாரதி அவங்க கூட போயிட்டுன்னு தானே நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன், சூப்பர்னாங்கிறாங்க. என்னது, நான் ஏற்பாடு பண்ணேனா? ஏன் மித்ரா என்ன சொல்கிற, நானெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிறாங்க சுதாகர். அண்ணே, நீ தானே அந்த சூர்யாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிறாங்க. இல்லை இல்லை, நானும் கூட்டிகிட்டு வரல, நீ தான் கூட்டிகிட்டு வந்திருப்பீன்னு நான் நினச்சேங்கிறாங்க சுதாகர். இது கிட்ட மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லைன்னு பாரதியை வீட்டு விட்டு வெளியே விரட்டுறதுக்காக நீ தான் யாரையோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு நான் நினச்சேங்கிறாங்க மித்ரா. இப்போ நம்ம ரெண்டு பேருமே இப்படி ஒரு வேலையை பார்க்கலன்னா அப்போ யார் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்பாங்கிறாங்க மித்ரா. இவனை யார் அனுப்புனாங்கன்னு நம்மளுக்கு இன்னும் ஒன்றும் புரியல, ஆனால் ஆதியோட பொண்டாட்டி தான் பாரதிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இப்படி இடையில யார் இந்த சூர்யாவை அனுப்பிச்சிருப்பாங்க, அதுவும் ஆதாரத்தோட வெளில வந்து நிற்கிறான், இவன் தான் என் பொண்டாட்டி, என் கூட அனுப்புங்கன்னு வேற சொல்கிறான். பாரதிக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடந்த மாதிரியும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்ட மாதிரியெல்லாம் கொண்டு வந்து காட்டுறானே, ஆதாரங்களோட வந்து நிரூபிச்சுட்டு இருக்கும்போது நம்மளால எதுவுமே பேச முடியலையே, உண்மை எந்த பக்கம்னே புரியாத மாதிரி எல்லாம் இப்படி குழப்புறாங்க, இது யார் செஞ்ச சதியா இருக்கும்னு நமக்கு தெரியலையேங்கிறாங்க சுதா. எனக்கு என்னமோ யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்களோன்னு தோணுதுங்கிறாங்க. ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் பாரதியும் ஆதியும் தான் புருஷன் பொண்டாட்டிங்கிறது நமக்கே தெரியும், ஆனால் ஆதிக்கிட்ட இன்னும் இந்த விஷயம் தெரியல. அப்படி இருக்கும்போது சூர்யா எப்படி பாரதிய மனசார வந்து பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கான், யாரோ சதி திட்டம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, தைரியமாக துணிச்சலாக இவனை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருக்கணுங்கிறாங்க. இவனுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. தமிழ் ஆதித்யா ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து வராங்க. அவங்களுக்கு சூர்யா சாக்லேட் கொண்டு கொடுக்குறாங்க. ஆதித்யாவும் தமிழும், நீங்கள் யாருங்க அங்கிள், எங்களுக்கு எதுக்கு சாக்லேட் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. என்னம்மா, நான் தான் உங்கள் அப்பா, என்ன அங்கிள்னு கூப்பிட சொன்னால அவங்க அம்மான்னு கேட்குறாங்க. இது நீங்கள் எங்கள் அப்பாவா? இல்லை இல்லை, எங்கள் அப்பா ஆதி தான் எங்கள் அப்பா, நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க தமிழும் ஆதித்யாவும். பார்த்தீங்களா சார், இவளுக்கு என்ன கோவம் இருந்தால் பெத்த குழந்தைகளையே என்ன அங்கிள்னு சொல்ல வச்சிருக்கா, கோவம் இருந்தா இப்படி எல்லாமா உறவு முறையை மாற்றி கூப்பிட சொல்லுவாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா. இல்லை இல்லை, நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எங்கள் அப்பாவும் கிடையாது, ஆதி அப்பா தான் எங்கள் ஒரிஜினல் அப்பான்னு சொல்லிட்டு தமிழும் ஆதித்யாவும் ரூமுக்கு போகிறாங்க. பாரதிக்கு வந்த கோபத்துக்கு சரியான நாளோ டோட்டணும்னு இருக்கு, ஆனால் என்ன செய்யறது, இப்போ எல்லாரும் முன்னாடியும் எதுவும் பேச முடியாமல் அமைதியான சூழலில் இருக்காங்க பாரதி. இதை பாடா, நீ
யாருங்கிற விவரத்தை நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டணும் இல்லையான்னு பாரு. என்ன நோக்கத்தோட வந்திருக்கேன், யார் சொல்லி வந்திருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு போறாங்க பாரதி. தமிழ் குழப்பத்தோடவே இருக்காங்க. பாரதி வந்ததும் ஏமா யாருமா அவர் என்ன அப்பான்னு சொல்ல சொல்றாரு, எதனால அப்படி சொல்ல சொல்றாங்கிறாங்க. இதை பார் தமிழ், அப்பா யாருங்கிற விவரம் உனக்கே தெரியுமல்ல. ஆதித்யாவுக்கு தான் தெரியாது, அவ சின்ன பையன். ஆனா அப்பா ஆதிதாங்கிறது உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவன் யாரோ இப்படி ஒரு பொய்யை சொல்றான், நீ நம்பலையிலங்கிறாங்க. நான் நம்பலமா, ஆதி அப்பா தான் என்னோட அப்பாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்கிறா. இது போதும் தங்கமேங்கிறாங்க பாரதி. அவனே தேடி வந்து உங்ககிட்ட பேசினாலும் நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும் தமிழ் பாப்பாவும் சரிங்கிறாங்க. ஆனா ஏன் இப்படி வந்து இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறார் தமிழ். அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, தேடி வந்து பேசினா கூட திரும்பிட்டு போயிடுங்கிறாங்க. அம்மா அவர் எனக்கு பார்த்தவே பிடிக்கல, அவர் நம்மக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரான்னு தமிழ் பாப்பா கேட்கவும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் ஆதித்யாவை நீ தான் பார்த்துக்கணும், அவன் சின்ன பையன், யார் என்ன சொன்னாலும் அவன் நம்பிடுவான், கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இங்கே மனோ பாட்டி எல்லாருமே கோவத்தில் கொந்தளிச்சிருக்காங்க. ஆமாம் அவன் யாருன்னே தெரியாமல் எப்படி உங்களை பொண்டாட்டின்னு வந்து சொல்லிக்கிட்டு குடும்பத்தோடு வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கானே, யாராவது அனுப்பிச்சு வச்சிருப்பாங்களான்னு மனோ கேட்குறாங்க. ஆமாம் மனோ, அவன் என் புருஷனே கிடையாது, நான் எதுக்காக போய் சொல்லணும், நம்மளுக்கு வேண்டாதவங்க யாரோ தான் இவனை கூட்டிகிட்டு வந்து என் பொண்டாட்டின்னு சொல்லி வச்சிருக்கான், குழந்தைங்களையும் அப்பான்னு சொல்லி கொடுக்குறானே, இப்படி தான் வாய் கூசாமல் இப்படியெல்லாம் பேசுகிறானோன்னு சொல்கிறாங்க பாரதி. அக்கா அவர் தான் உங்கள் புருஷன் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, சரி நான் வேணா 4 கழட்டிட்டுமாங்கிறாங்க. இல்லை மனோ நீ எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுரு, அவன் என்ன தான் பண்ண போகிறான்னு நம்மளும் பார்க்கலாங்கிறாங்க. இல்லைக்கா இது இப்படியே விட்டால் அது சரியாக இருக்காது, நீங்கள் மட்டும் ஏன்னு சொல்லுங்கள், 4 வெளுப்பி வெளியே அனுப்பிடுறேங்கிறாங்க. அதுக்கெல்லாம் அசராத ஆள் இவன், பார்த்தாவே தெரியுது மனோ, இவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே நுழைஞ்சிருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இது யாரோ செஞ்ச சதியால் தான் இவன் இப்படியெல்லாம் வந்து போய் பேசிகிட்டு இருக்கான், உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவன் வந்திருக்கானோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க பாரதி. இவனை விரட்டுறத விட இவன் கூடவே சமாதானமாக பேசி இவன் யார் அனுப்பிச்ச ஆளுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. அப்போ பார்த்தா சூர்யா தனியாக போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாரதி அந்த பக்கமாக போய் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவன் பேசுறது எதுவுமே காதில் விழலையே. ஆனால் இவன் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான், அதுவும் மும்முரமாக பேசுகிறான், ரகசியமாக வேற பேசிகிட்டு இருக்கானே, அது யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க பாரதி. அந்த நேரத்தில் பின்னாடியே ஆதி வந்து நிற்கிறாங்க. ஆதியை கவனிக்காத பாரதி திரும்பி பார்த்ததும் அப்படியே கருக்குங்குது. என்ன ஆதி இந்த பக்கம் வந்திருக்கீங்கிறாங்க. ஆமாம் பாரதி, உங்கள் புருஷனை நீங்கள் பார்த்து தான் நான் கவனிச்சிட்டேன். ஆமாம் இவ்வளோ வாசியை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவர் கூட போய் பேசலாமே, ஏன் இப்படி பேசாமல் தயங்கி சண்டை போட்டுட்ருக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இது கேட்ட பாரதி ஐயோ ஆதி நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கிறாங்க. ஆமாம் அவர் ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, அது யாராக இருக்குன்னு சந்தேகப்பட்டுத்தானே நீங்கள் பேசுகிறீங்க பார்க்குறீங்க. ஐயோ ஆதி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் போய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஆதி சொல்கிறாங்க, என்ன பாரதி திரும்ப திரும்ப இதையே சொல்கிறீங்க, பிள்ளைங்க கிட்டேயும் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தா அவங்களும் அப்பான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அவரும் எவ்வளோ வாசியாக உங்களை தேடி வந்திருக்காரு, ஆனால் போய் சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு உறவை சொல்ல முடியுமா, யாராவது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், அவர் உங்கள் புருஷங்கிறது நல்லாவே தெரியுது, பேசாமல் போய் அவர் கூட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்கிறாங்க. வாரத்துக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதப்படன்னு அடிக்குது, உதடெல்லாம் துடிக்குது, நீங்கள் தான் அதிகம் புருஷன், நான் எப்படி அடுத்தவங்க கூட சேர்ந்து வாழ முடியுமான்னு சொல்ல துடிக்குது. ஆனால் என்ன செய்யறது, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உண்மையை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. அவர் உங்கள் புருஷன் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஒருவேளை இறந்துட்டாரா அப்படிக்கே இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆதி ஐயோ ஆதி பேசாமல் வாய முடுங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவர் இன்னமும் நல்லா இருக்காருங்கிறாங்க. இதை கேட்ட ஆதி என்ன சொல்கிறீங்க, அப்போ உங்கள் புருஷன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு கேட்கவும் பாரதி சொல்கிறாங்க, இதை பாருங்க ஆதி, அதை பற்றி இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாமே, நான் காலம் நேரமும் வரட்டும் அப்போ நான் சொல்லிக்கிறேங்கிறாங்க. என்ன பாரதி உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பக்கத்துலேயே இருக்காரு, குழந்தைகளையும் தான் குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான சாட்சி ஆதாரம் எல்லாமே இருக்குது, அப்படி இருக்கும்போது இவர் உங்கள் புருஷன் இல்லைன்னு சொன்னால் எப்படி தான் நம்புற மாதிரி இருக்கும், உண்மை என்னன்னு சொன்னால் நாங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம்ல, இப்போதைக்கு அவர் தான் உங்கள் புருஷங்கிறத நாங்களே நம்புகிறோம், ஆனால் நீங்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்களே, இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது கதை இருக்கா, அதையாவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு வேலை உங்கள் புருஷன் யாருங்கிறத நீங்கள் ஏதாவது ஆதாரம் வச்சுருப்பீங்களா, அப்படி காட்டினீங்கன்னா கூட இவன் போய் சொல்லியிருக்கான்னு நம்ம நினச்சா இவனை வெளியில் விரட்டலாம், ஆனால் அவர்கிட்ட தான் ஆதாரம் இருக்குது, அதனால நாங்கள் எதுவும் செய்ய முடியாத சூழலில் இருக்கோம், நீங்கள் தான் மனசு மாற்றிக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வழியை பார்க்கணுங்கிறாங்க. ஆதி இதையெல்லாம் கேட்ட பாரதி ஐயோ ஆதி நீங்கள் தான் என் புருஷனை, என்னால் வெளியே சொல்ல முடியாத ஒரு தவிப்பில் இருக்கேன், நான் சொன்னால் உங்கள் உயிருக்கே ஆபத்தாதி, சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இப்போ தவிச்சிட்டு இருக்கேன், இந்த சூரியங்கிறது யார் கூட்டிகிட்டு வந்து விட்டா, எதுக்காக இவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், யாருன்னே தெரியாது, இவன் என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கானே, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல ஆதி, உங்கள் முன்னாடியே இந்த அநியாயம் நடக்குது, ஆனால் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியலையே, தவிக்கிறேனே, இது தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் அமைதியாக என்னை சேர்த்து வைக்க பார்க்குறீங்களேன்னு பாரதி ஒரு பக்கம் மனசுக்குள்ள பல கேள்விகளோட துடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாரதி ஆதிக்கு பதில் சொல்ல முடியாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆதி சூர்யாவை கூப்பிட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் நடிச்சதுக்கு நன்றிங்கிறாங்க.